அன்மயா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று 9/10/2020 அன்று நடப்பு நிகழ்வுகள் தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, நாட்டிலே முதல் முறையாக கேரள மாநிலத்தில் விவசாயிகளுக்காக நலநிதி வாரியம் அப்படிங்கிற ஒன்றை அமைக்க இருக்காங்க. இதற்கு மாநில அமைச்சரவையும் முடிவு செஞ்சுருக்காங்க. இதற்கான தகுதிகளாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளத்தில் 5 சென்ட் முதல் 15 ஏக்கர் வரையிலான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் அடுத்தது பார்த்திங்கன்னா குத்தகைக்கு வேளாண்மை செய்யும் விவசாயிகள் இந்த வாரியத்தில் உறுப்பினர்களாக இணையலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவர்களின் ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெளிவுபட சொல்லியிருக்காங்க. இதில் நுழைவு கட்டணமாக 100 செலுத்த வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 100 ரூபாய் செலுத்தணும். இந்த தொகையை ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறையோ கூட செலுத்தலாம். இதே அளவு தொகையை அரசும் தனது பங்களிப்பாக செலுத்தும் அப்படிங்கிறது இந்த நலவாரியம் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தனிநபர் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம், மருத்துவம், திருமணம், பேறுகால உதவி, கல்வி உதவித் தொகைகள், பெண் உறுப்பினர்களுக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கும் திருமண உதவித் தொகையும் வழங்கப்படும் அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மத்திய கலாச்சாரத்துறை கீழே செயல்படக்கூடிய தீனதயாள் தொல்லியல் கல்வி நிறுவனத்தில் பட்டய படிப்பில் சேருவதற்காக பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், பாலி, பிராகிருதம், அரபி, பாரசீகம் ஆகிய ஏதேனும் ஒரு மொழியில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத தகுதியாக வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டிருக்குது. இதில் வெளியிடப்பட்டுள்ள மொழி பட்டியலில் சமஸ்கிருத பட்டியல் மட்டுமே செம்மொழியாக 2005ஆம் ஆண்டு தான் அந்த தகுநிலையை அடைஞ்சிருக்குது. ஆனால் நாட்டிலே பார்த்தீங்கன்னா முதலாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி நம்முடைய தமிழ் மொழி. அது பார்த்தீங்கன்னா 2004 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுருச்சு. நாட்டில் தொல்லியல் துறை உட்பட பல்வேறு முகமைகள் மூலமாக 48,000 கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி கல்வெட்டுகள் மட்டும் 28,000க்கு மேற்பட்டவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்திய விமானப்படை தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டிருக்குது. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8, 1932ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது தொடங்கும் போது வெறும் 6 விமானிகள் மட்டுமே இருந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 21ஆம் நூற்றாண்டில் வலிமை வாய்ந்த படைகளில் ஒன்றாக இந்திய விமானம் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா 88வது விமானப்படை தினம் கடைபிடிக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக இந்தியாவில் சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியீடு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் பீஸ் இந்தியா மற்றும் சுத்தமான காற்று மற்றும் எரிசக்தி ஆராய்ச்சி மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாட்டை உருவாக்குவதில் சல்ஃபர் டை ஆக்சைடு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இது இந்தியா இதில் அதிக அளவில் வெளியிட்டு இருக்குது. கடந்த 2018ஆம் ஆண்டோட ஒப்பீடுகளை பார்த்தீங்கன்னா 2019 6% குறைஞ்சிருக்குது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5வது ஆண்டாக சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு வெளியிடுவதில் இந்தியா முதல் இடத்துல இருந்திருக்கு. இந்தியா பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டில் மனிதர்கள் மூலமாக வெளியேற்றப்படும் சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவானது 21% இருக்குது. சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியேற்றும் நாடுகள் பட்டியலில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய ரஷ்யாவை காட்டிலும் இது ஏறக்குறைய 2 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சீனா இந்த பட்டியலில் 3வது இடத்துல இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அதிக அளவில் சல்ஃபர் டை ஆக்சைடை வெளியேற்றக்கூடிய இடங்களாக பார்த்தீங்கன்னா அனல் மின் நிலையம் இருக்குது. அதை மரபுசாரா எரிசக்தி துறையாக மாற்றுவதற்கு அரசு முன்னெடுக்கணும். அப்போ தான் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியீடு குறையும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோர்ப்ஸ் அந்த இதழ் இந்திய பணக்காரர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஃபோர்ப்ஸ் இதழில் இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் தொடர்ந்து 13வது ஆண்டாக முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க முகேஷ் அம்பானி. இவருடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 73% உயர்ந்து 6.5 லட்சம் கோடியாக இருக்குது. 2ஆம் இடத்துல கௌதம் அதானியும், 3ஆம் இடத்துல HCL நிறுவன தலைவர் மகள் ரோஷினி நாடார், 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அவென்யூ சூப்பர் மார்ட்டின் ராதாகிருஷ்ணன் தமானி அவங்க இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலக வர்த்தக அமைப்பினுடைய தலைவராக இருந்த ராபர்டோ அசிவிட்டோ அவர்களுடைய பதவி காலம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 அன்று முடிவடைந்து விட்டது. அதனால் புதிய தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு 2 பேரை இறுதி சுற்றில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒருத்தங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஜீரிய நாட்டை சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர் கோசி ஒகாஞ்சோ இவிலியா
அப்படிங்கிறவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னொருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியா வர்த்தகத்துறை அமைச்சர் யூ மியங் ஹி அப்படிங்கிற 2 பேர் தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதில் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்து பதவியில் இருக்கும் பட்சத்தில் வந்து முதல் முறையாக வந்து ஒரு வர்த்தக அமைப்பின் புதிய தலைவராக வந்து முதல் முறையாக ஒரு பெண் வந்து தேர்ந்தெடுக்கப்பட இருக்காங்க. இந்த உலக வர்த்தக அமைப்பு எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. உலக வர்த்தக அமைப்பு வந்து இதனுடைய பணி பார்த்தீங்கன்னா சர்வதேச நாடுகளிடையே வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதி வரிகளை வந்து கண்காணித்து வரக்கூடியது தான். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா 164 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக வந்து தற்போது வந்து இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்காக புதிய பரிசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் இளவரசர் வில்லியம் தான் வந்து இந்த பரிசை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்ஷாட் பரிசு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் சுற்றுச்சூழல் வந்து எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளுக்கு வந்து புதுமையான தீர்வுகளை அளிப்பவர்களுக்காக வந்து இந்த எர்த்ஷாட் பரிசு அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் 5 பேருக்கு வந்து கொடுக்குறதா வந்து இருக்காங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா பரிசு தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பவுண்ட், அதாவது வந்து நம்ம இந்திய மதிப்பில் சுமார் 9.48 கோடியாக வந்து இருக்குது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த பரிசை வந்து வழங்குவதற்காக வந்து அவங்க வந்து 5 கோடி பவுண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. உலகின் தலை சிறந்த அறிவாற்றல்களை ஒன்று திரட்டும் நோக்கில் தான் வந்து இந்த எர்த்ஷாட் பரிசு உருவாக்கப்பட்டுள்ளதாக வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண் பொருட்களுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து வரவேற்பு இருப்பதாக வந்து இந்திய வர்த்தக மேம்பாட்டு கவுன்சில் வந்து கூறியிருக்காங்க. அதில் என்ன பொருள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி, நறுமணப் பொருட்கள், முக்கிய எண்ணெய் வகைகள் உள்ளிட்ட இந்திய வேளாண் பொருட்களுக்கு வந்து அமெரிக்க சந்தைகளில் வந்து வரவேற்பு கிடைச்சிருக்கதாகவும் இதனால் வந்து ஏற்றுமதி வந்து 15% வந்து வளர்ச்சி கண்டிருக்கதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் நேற்று வந்து இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பெண் கவிஞர் லூயி க்ளூக் அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1993ஆம் ஆண்டு புலிட்சர் விருது வந்து வாங்கியிருக்காங்க. எந்த நூலுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ட்ரையம்ப் ஆஃப் அக்கிலியஸ் அப்படிங்கிற நூலுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2014 தேசிய புத்தக விருதையும் வந்து வாங்கியிருக்காங்க. இது போக தி வைல்ட் ஐரிஸ் அப்படிங்கிற படைப்பு வந்து இவரோட படைப்பில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்குது. இவரின் கவிதை வரிகள் அனைத்தும் வந்து தெல்லிய தன்மை கொண்டதாக இருக்கும். எளிமையும் விளையாட்டுத்தனமான புத்திசாலித்தனம் அவரின் எழுத்துக்களில் வந்து வெளிப்படும். அவரின் படைப்புகள் வந்து அனைத்தும் வந்து குறை கண்டறிய முடியாததாக இருக்குது. அதனால தான் வந்து இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.